அம்பாளுடைய விரதங்கள் ஆடிச்செவ்வாய் விரதம். இது அம்பாளுக்கும் இருக்கின்றது ஆடிச்செவ்வாய் விரதம். முருகனையும் பிடிக்கலாம். ஆடிச்செவ்வாய் தேடிப்பிடி என்று சொல்வார்கள். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், குழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்று சொல்லி ருத்ராட்ச மாலை அணிந்து காவி உடை தரித்து அம்பாள் தவம் இருக்கின்றது இந்த ஆடி ஒரு மாதம். அதனாலே தான் பெரியவர்கள் ஆடி மாதத்திலே திருமணங்கள் வழிய சுபகாரியங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள். அங்கே தவ கோலத்தில் இருக்கின்றபடினாலே ஆடியிலே கணவன் மனைவி உறவு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களை சேரவிடாமல் தனித்து பிரித்து வைத்திருப்பார்கள். மாங்கல்ய பலம் நீடிக்கக்கூடிய தன்மை, இப்படியான நல்ல காரியங்களெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை மேற்கொள்வதனாலே பெண்களுக்கு உண்டாகின்றது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எனது குருநாதர், வித்யாகுரு, தீட்சாகுரு ஆகியோருக்கு முதற்கண் எனது மானசீகமான நமஸ்காரங்களை தெரிவித்து அவருடைய ஆசி பெற்று எனது இஷ்ட தெய்வம் குலதெய்வமான என்னை காத்து ரட்சித்து வருகின்ற கலியுகவர்தனாம் நல்லைக்குமரனின் பாதார விந்தங்களை பணிந்து அவன் அருள் பெற்று அவனுடைய ஆசியுடன் இங்கே ஐபிசி நேயர்களுக்கு நாளைய தினம் வரக்கூடியதாகிய ஆடிப்பிறப்பை முன்னிட்டு இங்கே தொலைக்காட்சி நேயர்கள் யாவரும் இந்த ஆடிப்பிறப்பிலே என்னென்ன செய்ய வேண்டும் ஆடி மாதத்திலே என்பவற்றை பற்றிய சிறிய விளக்கம் ஒன்றை தர இருக்கின்றேன். ஆடி மாதம் நாளைய தினம் பிறக்கின்றது. இந்த ஆடிப்பிறப்பு என்பது அம்பாளுக்குரிய மாதம். ஆடி மாதம், ஆடி மாதத்திலே நாங்கள் அம்பாளுடைய விரதங்கள் ஆடிச்செவ்வாய் விரதம். இது அம்பாளுக்கும் இருக்கின்றது ஆடிச்செவ்வாய் விரதம். முருகனையும் பிடிக்கலாம். ஆடிச்செவ்வாய் தேடிப்பிடி என்று சொல்வார்கள். ஆடி மாதத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆடிச்செவ்வாய் விரதம், ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை விரதம், ஆடி மாதப்பிறப்பு, வரலட்சுமி விரதம், இப்படியாக ஆடி மாதத்திலே நிறைய விஷயங்கள் எல்லாம் அம்பாளை சார்ந்தவையாக இருக்கும். இந்த ஆடி மாத பிறப்பிலே கோவில்களிலெல்லாம் கூழ் காய்ச்சுவார்கள். அம்பாள் ஆலயங்களிலே கூழ் காய்ச்சி அந்த ஆடி மாதம் ஒரு மாதமும் அம்பாளுக்கு கூழ் நைவேதனம் செய்வார்கள். ஆடிக்கூழ் நைவேதனம் செய்து பெண்கள் எல்லாம் அந்த கூழை அருந்தி விரதம் இருப்பார்கள். திருமணம் நடைபெறாமல் இருக்கின்ற கன்னி பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குடும்பத்திலே கஷ்ட துன்பங்கள் நோய் துன்பங்களுடைய பெண்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்திலே அம்பாளை நினைத்து இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பார்கள். அதான் சொல்வார்கள் ஆடிச்செவ்வாய் தேடிப்பிடி என்று சொல்வார்கள். ஆடி மாதத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை ஆடிச்செவ்வாய் அந்த விரதத்தை தேடி பிடிக்க வேண்டுமா. அதே மாதிரி ஆடிப்பிறப்பில் அன்று கோவில்களிலே அம்பாளுக்கு ஆடி மாத பிறப்பில் அன்று கோவில்களிலே கூழ் காய்ச்சி அம்பாள் ஆலயங்களிலே கூழ் எல்லாம் காய்ச்சி அம்பாளுக்கு நைவேதனம் செய்து அதை பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் அருந்துவார்கள். ஆடி மாத பிறப்பானது நாளைய தினம் இங்கே அம்பாள் ஆலயங்களிலே மிகவும் சிறப்பாக அந்த விரதம் கொண்டாடப்படும். பொதுவாக ஒரு மாதப்பிறப்பிலேயும் எல்லா ஆலயங்களிலேயும் காலையிலே மாதப்பிறப்பு, தை மாதப்பிறப்பு, மாசி மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு காலங்களிலே ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் சங்கராந்தி வழிபாடு என்று சொல்லி காலையிலே சங்கராந்தி தீர்த்த உற்சவம் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறும். இலங்கையிலே நல்லூர் பெரிய பெரிய ஆலயங்களிலெல்லாம் மாதம் மாதம் சங்கராந்தி தீர்த்தோற்சவம் காலையிலே நடைபெறும். அதே மாதிரி அம்மன் ஆலயங்களிலே இந்த அம்பாளுக்குரிய மாதப்பிறப்பு ஆடி மாதப்பிறப்பிலே அந்த தீர்த்தோற்சவம் சங்கராந்தி தீர்த்தோற்சவம் செய்வார்கள். கொழுக்கட்டையெல்லாம் அவித்து கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு நைவேதனம் செய்து அதை குழந்தை பிள்ளைகள் 8 வயது பராயமான பெண் பிள்ளைகள் சுவாஜினின்னு சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் அம்பாள் போன்று அவர்களை
பாவித்து அவர்களுக்கு அன்றைய தினம் அம்பாள் ஆலயத்திலே அம்பாளுக்கு நைவேதனம் செய்த கொழுக்கட்டை கூழ் எல்லாம் கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்வார்கள் பெரியவர்கள். அம்பாளே நேரிலே வந்து அந்த கூழையும் கொழுக்கட்டையும் சாப்பிடுவது போன்று அதை நினைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட மகிமையுடையது இந்த ஆடி மாத பிறப்பு. அது நாளைய தினம் பிறக்க இருக்கின்றது, தமிழ் மாத பிறப்பு. அந்த பாடல் இருக்கின்றது. ஆடி மாதத்திலே நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் இந்த கொழுக்கட்டை கூழை பற்றி ஒரு பாட்டு பாடியிருந்தார்கள். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்று சொல்லி முன்னொரு காலத்தில் இந்த கவிஞர் அப்படி ஒரு பாடலை பாடியிருந்தார். ஏனென்றால் இந்த சிறுவர்கள் கொழுக்கட்டை கூழை குடித்து ஆடிப்பாடி சந்தோஷமாக மகிழ்ந்து விளையாடுவார்கள். அது இந்த ஆடி மாதத்திலே தான் அந்த சிறப்பு. ஆடி மாதத்துக்கு அப்படி சிறப்பு இருக்கின்றது. அம்பாளுக்குரிய மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்திலே அம்பாளுடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆடியிலே அம்பாள் தவம் இருக்கின்ற நாள். இந்த ஆடி ஒரு மாதமும் அம்பாள் இறைவனை சிவனை விட்டு பிரிந்து தவக்கோலத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து காவி உடை தரித்து அம்பாள் தவம் இருக்கின்றது இந்த ஆடி ஒரு மாதமும். அதனாலே தான் பெரியவர்கள் ஆடி மாதத்திலே திருமணங்கள் முதலிய சுபகாரியங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆடி மாதத்திலே. அப்படி ஆடி மாதத்திலே திருமணம் நடந்தாலும் இந்த ஆடி ஒரு மாதமும் இலங்கையிலே எப்படியோ தெரியவில்லை, இந்தியாவில் கூட இப்போவும் அந்த நடைமுறை வழக்கத்தில் இருக்கின்றது. ஆடி மாதத்திலே தம்பதிகளை, புதிதாக திருமணமான இளம் தம்பதிகளை பிரித்து வைப்பார்கள். ஆடி ஒரு மாதமும் பெண்ணுடைய தாய் வீட்டிற்கும் ஆம்பளையை அவருடைய தாய் தந்தையர் வீட்டுக்கும் அங்கே தங்க வைப்பார்கள். ஒரு மாதம் அவர்கள் 2 பேரையும் அந்த ஆடி ஒரு மாதமும் சேரவிட மாட்டார்கள். ஆடியிலே குழந்தை வாக்கியம் தங்கக்கூடாது என்பதற்காக ஆடியிலே சேர்ந்திருக்க அம்பாள் அங்கே தவக்கோலத்தில் இருக்கின்றபடினாலே ஆடியிலே கணவன் மனைவி உறவு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களை சேரவிடாமல் தனித்து பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த பண்பு இந்தியாவிலே நடைமுறையில் இருந்து வருகின்றது. இலங்கையில் அப்படியோ தெரியவில்லை, இந்தியாவிலே இன்றைக்கும் அந்த வழக்கத்திலே அந்த நடைமுறை வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பான மாதம். நாங்கள் அம்பாளை நினைத்து ஆடியிலே பிடிக்கின்ற ஒவ்வொரு விரதங்களும் எங்களுக்கு உடனடியாக கலியுகத்திலே உடனடியாக பலனை தரக்கூடியவை. இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய விசேட தினங்கள், திருமணமாக அமல் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தினாலே திருமணம் நடைபெறாமல் 7 செவ்வாய் 8 செவ்வாய் இப்படி தோஷங்கள் ஏற்பட்டு அதனாலே எத்தனையோ பெண்கள் குறிப்பிட்ட வயதிலே அந்தந்த திருமணம் நடக்கக்கூடிய வயதிலே திருமணம் நடைபெறாமல் அவர்கள் வயது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை வாழ்க்கை ஏற்படாமல் இருக்கும். அதற்கு காரணம் அந்த செவ்வாயினுடைய தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இவற்றையெல்லாம் இந்த ஆடி செவ்வாய் விரதத்தை நாங்கள் பெண்கள் மேற்கொள்கின்ற பொழுது அந்த அம்பாளுடைய கருணையினாலே அவர்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று அவர்களுக்கு மிக விரைவாக திருமணம், குழந்தை பாக்கியம் முதலிய தோஷங்கள் எல்லாம் இங்கே அந்த பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய பலாபலன்கள் எல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை பிடிப்பதனாலே ஏற்படுகின்றது. அதனால்தான் ஆடிச்செவ்வாய் தேடிப்பிடி என்று கூறினார்கள். அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த ஆடிச்செவ்வாய் விரதம். பெண்கள் ஆடிச்செவ்வாய் விரதத்தை முக்கியமாக கடைப்பிடித்து வாழ்க்கையிலே எந்த பெண்களானாலும் சரி அந்த விரதத்தை முக்கியமாக கடைப்பிடிப்பார்கள். ஏனென்றால் ஒன்று, அவர்களுக்கு குறிப்பிட்ட வயதிலே திருமணம் நடப்பதற்காகவும் செவ்வாய் தோஷங்கள் இதுகளாலே பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை, கணவனோடு ஒற்றுமையாக ஐக்கியமாக இருந்து வாழக்கூடிய தன்மை, குடும்பத்திலே குழந்தைகள் எல்லாம் நோய் துன்பமின்றி கிரகதோஷங்களினால் பாதிக்கப்படாமல் குடும்பத்திலே ஒற்றுமையாக எல்லோரும் பிள்ளைகள் கணவன் எல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மை, இப்படியான நன்மைகள் எல்லாம் இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை பிடிப்பதனாலே
அம்பாளுடைய திருவருளினாலே கிடைக்கின்றது. அதனாலே தான் இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை தேடி பிடிப்பார்கள் பெண்கள். அந்த விரதத்தை பிடித்தால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் ஏற்படாமல் அந்தந்த காலங்களிலே வாழ்க்கை அமையக்கூடிய நிலை, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை, குடும்பத்திலே ஒற்றுமையை ஏற்படக்கூடிய நிலைகள், மாங்கல்ய பலம் நீடிக்கக்கூடிய தன்மை, இப்படியான நல்ல காரியங்களெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை மேற்கொள்வதனாலே பெண்களுக்கு உண்டாகின்றது. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி, மாங்கல்ய பலம் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை தேடி பிடிப்பார்கள். அப்படியே மகிமை வாய்ந்தது இந்த ஆடிச்செவ்வாய் விரதம். இது ஆடி மாதத்திலே தமிழ் மாத பிறப்பு நாளைய தினம் ஏற்படக்கூடிய தமிழ் மாத பிறப்பு, அதிலே இருந்து வரக்கூடிய செவ்வாய், முதலாவது செவ்வாய்க்கிழமை ஆடிச்செவ்வாய். ஆகவே அந்த விரதத்தை எல்லோரும் தேடிப்பிடித்து உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கை சீரம் சிறப்பாக அம்பாளுடைய திருவருளினாலே அமைந்து நீண்ட ஆயுளுடன் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும், சுமங்கலிகளாக, தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும், சகல செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று கேட்டு, இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஆடிப்பிறப்பை நீங்கள் எல்லோரும் புனித நாளான அன்றைய தினம் விரதத்தை மேற்கொண்டு அம்பாள் ஆலயத்திலே சென்று கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் அதை சாப்பிட்ட மகிழ்வதை நாங்கள் கண்டுகளித்து நாங்களும் அதை அருந்தி மகிழ்வோடு இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் எல்லோரும் அம்பாளுடைய திருவருளினாலே எல்லா கலைகளும் பெற்று வாழ பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.